ஒரு வருடத்துக்கு ஒரு 3000 கோடி ரூபாய் நம்மளுடைய ஆண்டு வருமானம் திரைப்படத்துறை மூலமாக வந்து வருமானம் வந்துட்டு. அப்போ 3000 கோடி அப்படி சொல்லும்போது ஒரு ஜிஎஸ்டின்னு பார்த்தா ஒரு 540 கோடி ரூபா திரைப்படத்துறை மூலமாக மத்திய மாநில அரசுக்கு போய் சேருது. 18% டேக்ஸ்னு வரும்போது 8% லோக்கல் பாடின்னு வரும்போது ஒரு 100 கோடி ரூபா மாநில அரசுக்கு போய் சேருது. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி இது வந்து வெறும் ஜிஎஸ்டி ப்ளஸ் லோக்கல் டேக்ஸ், இது இல்லாமல் வருமான வரிகள் மூலம் அது ஒரு 400-500 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு ஏறக்குறைய ஒரு 1000 கோடி ரூபாய் வந்து வருமானம் வரியாக செலுத்தி கொண்டிருக்க ஒரு துறை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு பாடியாக இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து இப்போ என்னென்னா, இந்த படம் நல்ல படம், அந்த படத்தை வந்து திரைப்படத்துறை தேட்டரில் பார்க்கலாம்னா எந்த ஷோ எந்த நேரத்தில் ஓடுதுன்னு ஆடியன்ஸ் தெரியாது. இதுக்கு ஒரு புலன் விசாரணை பண்ண வேண்டியதாக இருக்குது. என்னோடய படம் எந்த இப்போ வந்து ஒரு பிளாசாவில் ஓடுது, நான் சொல்கிறது சார் என் படம் பிளாசா ஓடுது நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. எந்த ஸ்க்ரீன்ப்பா? ஸ்க்ரீன் நம்பர் 5. அங்கே போனால் அது 3 மணி ஷோவா 11 மணி ஷோவா? நேற்று 11 மணி இருக்குது, நீ 3 மணிக்கு இருக்குது. அதாவது எப்போ வேணாலும் எடுத்து சொருவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு எந்த வித கேப்பாரம் இல்லாமல் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாதான் இன்றைக்கி திரைப்படங்கள் இருக்குது. அது குறிப்பாக இது போல் சரி திரைப்படங்கள். அப்போது இஸ்மாயில் மாதிரி இருக்கிற திரைப்பட கலைஞர்களுக்கு புதுசாக வரவங்க, நான் எங்களுடைய வருகை எப்போ எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இல்லை, படம் எடுக்கிறது தான் கஷ்டம். அந்த ஃபஸ்ட் காப்பி வந்துருச்சுன்னா எப்படி இருந்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகிடும். அந்த ஃபஸ்ட் காப்பி வர வரைக்கும் தான் கஷ்டம், நான் சினிமா துறையில் இருக்கிற வரைக்கும். ஆனால் இப்போ என்னென்னா ஃபஸ்ட் காப்பி எடுக்கிறது விஷயம் இல்லை, அந்த படத்தை ஆடியன்ஸுக்கு கொண்டு வந்து சேர்க்கறது தான் மிகப்பெரிய சிரமமாக இருக்குது. அப்போது திரைப்பட கலைஞர்கள் வந்து இது போன்ற ஒரு சிறிய திரைப்படங்கள் எடுக்கும்போது 2 விஷயங்களை அவங்க வந்து கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா இப்போ வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கிறேன், இங்கிலீஷ் படமே நம்ம வீட்டுக்கு வந்து வாசலுக்குள்ளே வந்துடுச்சு. அதனால் இங்கிலீஷ் படங்களை இனிமேல் ஜனங்கள் வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கிற படங்கள்லாம் நமக்கு தேவையில்லை. அந்த படங்களை நான் வந்து வீட்டிலேயே நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அமேசானில் நான் வந்து பார்த்துக்கிறேன். அது மாதிரி அந்த ட்ரெண்ட் எது இப்போ தேவைப்படுதுன்னா, தமிழ் படம் மாதிரி எடுக்கிற படங்கள் தான் இன்றைக்கி தேவைப்படுது. அதுதான் நீ வருகின்ற இளைஞர்கள் வந்து அதை வந்து கலைஞர்கள் அது மாதிரி ஷார்ட் ஃபில்ம், அதாவது குறைந்த பட்ஜெட்டில் முதலீட்டில் இப்போ தயாரிக்கின்ற இயக்குகின்ற இளைஞர்களும் கலைஞர்களும் உணர்ந்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி இதே கல்ச்சரோட இந்த படத்தை பார்க்கணும் உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் விரும்புகிறாங்க. அன்றைக்கி தமிழ் படத்தை அர்ஜென்டினாவில் ஒரு தேட்டரில் பார்க்க முடியாது, அர்ஜென்டினாவில் ஒரு கிராமத்தில் அந்த படத்தை பார்க்க முடியாது. அதுபோல் அர்ஜென்டினாவில் ஒரு படத்தை நான் பார்க்க முடியாது முன்னாடி. ஆனால் இன்றைக்கி உலகத்தில் இருக்க எந்த படத்தையும் எங்கேருந்து வேணாலும் யார் வேணாலும் பார்க்கலாம். அப்போ அந்தந்த மொழியோட கலாச்சாரங்களை, அந்தந்த மொழியோட பண்பாடுகளை, அந்தந்த மொழியோட மக்களோட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு உலகத்தில் இருக்க எல்லாரும் விருப்பப்படுறாங்க. அப்போது நம்மளோட அடையாளங்களோட ஒரு சிறிய படத்தை அந்த கண்டென்ட் வைஸ் வந்து சிறப்பாக இருக்கிற மாதிரி அந்த படங்கள் நம்ம உருவாக்கணும்னா அதுக்கு உலக அளவில் அதுக்கு உண்டான வரவேற்பு இருக்குது என்பதை வந்து நம்மளுடைய இளைஞர்களும் நம்மளுடைய புதுசாக அந்த திரைப்படத்துறைக்கு வர கலைஞர்களும் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும்.